ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூச்செடியை பற்றி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்க என்கிட்ட பூச்செடி விதைகள் வாங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு 6 months ஆகுது செம்பருத்தி பூச்செடி நர்சரியில் வாங்கி, பட் இன்னும் பூக்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு செடியை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நான் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். பெரிய செடியோ இல்லைனா புதுசாக நீங்கள் வாங்கின செம்பருத்தி செடி நர்சரியில் வாங்கின செடியோ பூக்களை அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய டெரஸ் கார்டனில் ஒரு 4 வகையான செம்பருத்தி செடி வச்சுருந்தேன். இப்போ 2 வருஷம் முன்னாடி நாங்கள் கிரவுண்ட் கார்டனுக்கு செடிகளை மாற்றவும் நான் எல்லாமே கிரவுண்ட்லேயே வச்சுட்டேன். இப்போ நல்ல பூக்கள், நிறைய பூக்கள் வருது. கிரவுண்ட் கார்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம உரங்கள் கொடுக்கணும்னு தேவையே இல்லை. இருந்தாலுமே நான் உரங்கள் கொடுத்துட்டு வரேன், பூச்சி மருந்து தெளிச்சிட்டு வரேன். ஏன்னா நம்ம தரையில் இருக்கிறதுனால சில செடிகள் பூக்காமையும் இருக்கலாம். சில செடிகள் நம்ம தண்ணீர் விட்டுட்டு வந்தாலே போதும், பூக்கள் கொடுக்கும். ஸோ நான் என்னோடய செடிகளை பொறுத்த வரைக்கும் வாழைப்பழத்தோல் கரைசல் அப்படின்னுட்டு மீனம் எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி நான் கிரவுண்டில் இருக்கிற செடிகளுக்கும் நான் உரங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம உரங்கள் கொடுக்குற முறை, பராமரிப்பு முறையை பற்றி பார்க்கலாம். அந்த சிஸ்டருக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்லியிருந்தேன் பூக்கிறதுக்கு அப்படின்னும் அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நர்சரியில் எப்படி செடிகள் வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தண்டோடு நம்ம வாங்கக்கூடாது. நீளமாக ஒரே ஒரு தண்டு இருக்கும். அந்த செடியை ரேட்டு சீப்பாக இருக்குன்னு நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அது சீக்கிரமாக வளராது. அவ்வளோ சீக்கிரமாக சர்வைவ் ஆகி நமக்கு பெரிய செடியாக வளரும், ரொம்ப சிரமப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 branches குறைஞ்சது ஒரு 2ஆவது இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி அல்லது மொட்டுக்கள் பூக்களோடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான செடிகளை பார்த்து நம்ம வாங்கினோம்னா செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், செடிகளும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்ம இதை பார்த்துக்கணும். ரொம்ப சீப்பான ரேட்டாக இருக்குன்னு ஒரே ஒரு தண்டில் மட்டும் எப்போவுமே செடிகள் வாங்காதீங்க. 2-3 branches இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அப்புறமா நர்சரியில் செடிகள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 inch அல்லது ஒரு 8 inch அந்த மாதிரி சின்ன தொட்டியிலேயே முதல்ல நீங்கள் வைக்கலாம். எடுத்த உடனே 25 லிட்டர் வாட்டர் கேன், பெரிய வாட்டர் ட்ரம், பெரிய ப்ளூ கலர் கேன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது பெரிய மரமாக தான் வளரும். அதனால் நம்ம எடுத்த உடனேயுமே சின்ன செடியை போய் அவ்வளோ பெரிய தொட்டியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன தொட்டியிலே நம்ம வைக்கலாம். கொஞ்சம் செடி பெரிய செடியானதும் நம்ம பெரிய தொட்டிக்கு ரீபார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 6 inch அல்லது 8 inches ஸ்பாட்டில் வைக்கலாம் சின்ன செடியை. பெரிய தொட்டியில் இப்போவே எடுத்து வச்சிடக்கூடாது. 25 லிட்டர் வாட்டர் கேன், ப்ளூ கலர் ட்ரம், பெரிய மரமாக தான் வளரும். இருந்தாலுமே நம்ம இப்போவே வச்சிடக்கூடாது. கொஞ்சம் பெரிய செடியாக வரட்டுமே, ஒரு 6 months 1 year ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம செடிகளை வளர்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம உரங்கள் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம். அந்த சிஸ்டருக்கு நான் என்ன உரம் சொன்னேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் டெரஸில் செடிகள் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எனக்கும் செடிகள் பூக்காமல் இருந்தது. இந்த உரம் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இது என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம கிச்சனில் இருக்கிறது தான் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். ஸோ இந்த வெந்தயத்தை நம்ம நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நம்ம செம்பருத்தி செடிக்கு கொடுக்கலாம். சின்ன செடியாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கொடுத்தா போதும். பெரிய செடியாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நம்ம செடியை ஒட்டினாப்பில் நம்ம போடக்கூடாது. ஒரு 4 inch 5 inch தள்ளி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த பொடியை நம்ம கொஞ்சம் மண்ணை நல்லா மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு போட்டுட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு தண்ணீர் விடணும். ஸோ இது நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 20-25 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பூக்காத செடிகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம். இது செம்பருத்தி செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா பூச்செடிகளுக்குமே பொருந்தும். ஸோ எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம். பூக்காத செடிகளை சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்துட்டு தண்ணீர் விட்டுட்டு வரும்போது செடிகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பூக்கள் நிறைய வரும். தினமும் நம்ம கிரவுண்ட் கார்டன்லேருந்து ஒரு 20-25 செம்பருத்தி பூ கிடச்சிரும், 3 கலர் வெரைட்டியிலேருந்தும். ஸோ இப்போதைக்கு எல்லோ பூக்களை, மற்றபடி ஒயிட், பிங்க், அடுக்கு செம்பருத்தி இது எல்லாமே எனக்கு ரெட் எல்லாமே பூக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம பூக்கள் வரணும் அப்படின்னா டெரஸ் கார்டனில் தொட்டியில் வச்சுருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான உரங்கள் நான் சொன்ன மாதிரி வெந்தயம் பொடி பண்ணி போடலாம். அதுக்கப்புறமா வாழைப்பழத்தோல் கண்டிப்பாக கொடுக்கலாம் செடிகளுக்கு. வாழைப்பழத்தோல் வாரம் ஒரு முறை வாழைப்பழத்தோலை நல்லா ஊற வச்சுட்டு அதை தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது வாரம் ஒரு முறை கொடுக்கும்போது நல்ல மொட்டுக்கள் நிறைய வரும். ஸோ வாழைப்பழத்தோல் எல்லா பூச்செடிகளுக்குமே பொருந்தும். ஸோ அதனால் அந்த உரம் கண்டிப்பாக கொடுக்கலாம். அடுத்து செம்பருத்தி செடியில் ஒரு பூச்சி தாக்குதல் பார்க்கலாம். செம்பருத்தி செடியை தாக்குறது அப்படின்னாலே மாவு பூச்சியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாவு பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதிகமாக இருந்தது அப்படின்னா நான் சில செடிகளை கவனிக்காமல் விட்டுட்டேன், அதாவது கிளைகளை கவனிக்காமல் விட்டுட்டேன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நானே கட் பண்ணி விட்டுடுவேன். அந்த கட் பண்ணி அந்த கிளையை ஒடிச்சு எடுத்துகிட்டு அதை தள்ளி போட்டுடுவேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது ஆரம்பிச்சிருக்கு. நான் இதை கொஞ்சம் கவனிக்காமல் தான் விட்டுருக்கேன். பட் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து ஒரு மூடி நீம் ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 3-4 ட்ராப்ஸ் விம் ஜெல் இருக்கு இல்லையா, நம்ம டிஷ்வாஷ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பாத்திரம் விளக்கறதுக்கு அந்த ஜெல் அல்லது ஏரியல் பவுடர், சோப்பு தண்ணி ஏதாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும். நல்லா ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூச்சிகளை நம்ம வந்து லேசாக கையை வச்சு அப்படியே கழுவி விட்டுட்டோம்னா அந்த பூச்சிகள் வந்து அப்படியே கீழே விழுந்துடும். இது வந்து 2-3 நாள் தொடர்ந்து பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி செடியில் இலைகள் எல்லாமே எப்படி சுருண்டு போயிருக்குன்னு. ஸோ இது எல்லாமே இந்த பூச்சி தாக்குதல் தான். இதுக்கு வந்து நம்ம 2-3 நாள் தொடர்ந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே நமக்கு வந்து சரியாயிடும். ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இல்லாத செடிகளை நம்ம வந்து வளர்க்கும் போது நல்ல செடிகள் நல்ல பூக்கள் வரும். ஸோ நம்ம வந்து செடிகளில் பார்க்குறது முதல்ல வந்து உரங்கள் கொடுக்கணும், தினமும் தண்ணீர் விட்டுட்டு வரணும், அப்புறமா பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணும்போது செம்பருத்தி செடியிலே மட்டும் இல்லை, எல்லா செடிகளுமே நம்ம நல்ல பூக்கள் பார்க்கலாம். செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய மரமாக வளர்கிற செடிங்கிறதுனால நீங்கள் நல்ல பெரிய செடியாக வளரவும் நீங்கள் வந்து பெரிய கேன் பெரிய ட்ரம்முக்கு மாற்றி வளர்க்கலாம். சூப்பராக வளரும், நிறைய பூக்களும் வரும். இப்போ எங்கள் ஊரில் நல்லா செமையாக காற்றடிக்குது, அதனால் அந்த செம்பருத்தி செடி எல்லாமே பாருங்களேன் அப்படி ஒரு பக்கமாக சாஞ்சு நிற்குது. இது மட்டும் இல்லை, அடுக்கு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி, பிங்க் வெரைட்டி, இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் காற்றுக்கு சாஞ்சா மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் காற்று நின்னதுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா ஸ்ட்ரைட்டாக கயிறு கட்டி நிப்பாட்டணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் செம்பருத்தி ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு, இருந்தாலுமே நல்ல பூக்கள், தினமும் நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கு. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.